அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, செவ்வாய் சுபர்கள் தொடர்பில் இருந்தும் பலனளிக்கவில்லை ஏன்? ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுபர்களான சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், குரு போன்ற சுப கிரகங்களால் சூழப்பட்டும் பலன் தராமல் ஏன் இருக்கிறது? அதுதான் இன்னைக்கு விளக்கம். நாடி முறைப்படி நம்ம இப்ப விளக்கம் பண்றோம். நாடி முறைனா பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கும்ல, உங்க பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கும் நிலையையும் தற்சமய கோச்சார கிரகங்களின் நிலையும், இது ரெண்டையும் இணைத்து பலன் சொல்றதுதான் நாடி முறை. சரிங்களா? அதன் அடிப்படையில தான் இப்ப நம்ம பலன்கள் பார்க்க போறோம். முதல் செவ்வாய்னா யார் சார்? செவ்வாய் தைரியக்காரகன், முரடன், கோபக்காரகன். அதே நேரத்தில் கோபம் வரும் சட்டுன்னு. செவ்வாய் லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு இருக்கவங்க பாருங்க, சட்டுன்னு கோபம் வரும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் பூமிக்காரகனும் அவர் தான். டாக்டர்களை உருவாக்குறது அவர் தான். மருத்துவர்களை உருவாக்குறது லக்ன ராசிக்கு 10ஆம் பாவத்தோடு சுபர்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் மருத்துவர்களை உருவாக்குறார். அதே செவ்வாய் பாவத்துவமாக, சனி ராகு போன்ற பாவத்துவமாக லக்ன ராசிக்கு 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்றாரு? கறிக்கடைக்காரனை உருவாக்குறாரு. சரிங்களா? கறிக்கடையில வேலை பார்க்கணும்னாலும் உங்களுக்கு செவ்வாய் அருள் வேணும். அதே நேரத்தில் நீங்க மருத்துவரா இருக்கிறதுனாலும் செவ்வாயின் அருள் தேவை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. செங்கல் சூளை, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ், இவங்களெல்லாம் உருவாக்குறது செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுபரான சுக்கிரனோட தொடர்புல செவ்வாய் இருந்து அந்த ஜாதகர் இருந்தார்னா வாடகை வருமானம் வரும். அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா பூமி, நிலம் போன்ற விஷயங்கள்னால வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அவர் தான் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வாடகைக்கு விடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்க, பிருகுமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருக்கிற ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வாடகை வருமானம் வரும். அதுல சந்தேகம் இல்லை. நிலம், பூமி போன்ற விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கிறவர், ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு காரகத்துவம் வைக்கிறவரும் இதே செவ்வாய் தான். அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பலம் பொருந்தி இருந்தா அந்த ஜாதகர் வேகமா இருப்பாரு. செவ்வாய் திக்பலமாகி செவ்வாயோட திசையை சந்திக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வீரதீர செயல்கள்ல ஈடுபடுவாங்க. செவ்வாயை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருந்தும், அதாவது சுபத்துவம் என்பது சுபர்களின் தொடர்பில் இருந்தும் அந்த ஜாதகத்துல செவ்வாய் திசை பலன் தரல. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செவ்வாய் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதியாக வருகிறார். தனுசு ராசி மற்றும் மீன ராசி, இந்த 2 ராசியும் லக்னமாக கொண்டவர்களுக்கு யோகாதிபதியாகவும், சிம்மம் கடகத்துக்கு ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படுறாரு. அதாவது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் லக்னாதிபதியாக வருவாரு. அதே நேரத்தில் தனுசு மீனத்துக்கு யோகாதிபதி, கடகம் சிம்மத்துக்கு ராஜ யோகாதிபதி. சரியா? அவயோகியாக கன்னி மற்றும் மிதுனத்துக்கு வருவார். அதாவது புதனின் லக்னங்களான கன்னி மற்றும் மிதுனத்துக்கு, கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் செவ்வாய் அவயோகியாக வருவார். கும்பம் மற்றும் மகர லக்னத்துக்கு, கும்ப லக்னத்துக்கு மாரகாதிபதியாகவும், மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி, 4 பாதகாதிபதியாக வருவார். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனின் இல்லங்களான துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் மாரகாதிபதியாக வருவதால் அவர் மாரகாதிபதியே, அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் ரிஷபம் மற்றும் துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் 7ஆம் அதிபதியாக வருவதால் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். பெண்கள் ஜாதகத்துல கணவரை குறிக்கிறவர் செவ்வாய், மங்களக்காரகன் செவ்வாய் அல்லவா? அப்ப பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயின் நிலை நன்றா இருந்தா தான் புருஷன் நல்லா வருவார். செவ்வாய் ஒரு உதாரணமா கேதோட சேர்ந்துட்டார் அப்படின்னா அங்க ரிப்பேர் வாங்கும். கணவரோட அவங்களுக்கு நல்ல நிலை இருக்காது. செவ்வாய் கேதோட சேர்ந்து ரிப்பேர் ஆயிட்டாரு, ராகுவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா ராகு கேதுக்களால் சம்பந்தப்பட்டு செவ்வாய் அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வீட்டுக்காரனால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது அப்படி மொட்டையா சொல்ல முடியாது. ராகு கேதுக்களால சம்பந்தப்பட்ட செவ்வாய்னா அந்த செவ்வாய்க்கு இதர கிரகங்களோட தொடர்பு குரு பார்த்துட்டார் அப்படின்னா பலன்கள் மாறுபடும். சரிங்களா? இப்படி நிறைய நிலைகள் இருக்கு. இதுல செவ்வாய் பெண்கள் ஜாதகத்துல அதி அற்புதமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன் அல்லவா? அதனால பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையும் குருவின் நிலையும் நன்றாக இருந்தால் தான் நல்ல கணவரை மணப்பார். இப்படிலாம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. இதனை அடுத்து நம்ம இப்ப சொல்லணும்னா செவ்வாய் இப்ப சுபர்கள் தொடர்புல இருந்தும் பலன் கிடைக்கல. இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்க. நவம்பர் 19, 1972 இரவு 7:48க்கு இவங்க பிறந்திருக்கிறாங்க. இது ஒரு ஆணோட ஜாதகம்.
இவங்களுக்கு பாருங்க லக்னம் வந்து பாருங்க மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க, ராசி வந்து மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, ராசி நாதனே இங்க செவ்வாயா இருக்கிறாரு. இப்ப செவ்வாயை பத்தி தான் நம்மளோட கண்டென்ட். இப்ப சுபர்கள் தொடர்புல இருக்கிற செவ்வாயை பத்தி தான் கண்டென்ட்ங்கிறதுனால நம்ம செவ்வாயை பத்தி நம்ம இதில் எடுத்துக்கிடுவோம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியாகி துலாம் வீட்டுல செவ்வாயோட சம்பந்தப்பட்டு பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் சந்திரனோட ஒளி வர அந்த செவ்வாய் மேலையும் சுக்கிரன் மேலையும் படுறதுனால பிருகுமங்கல யோகமும் சந்திரமங்கல யோகமும் இந்த ஜாதத்துல இருக்கு. செவ்வாய் வந்து குரு சேர்க்க குரு பார்வை இருந்தா குருமங்கல யோகமும், சுக்கிரன் சேர்க்க சுக்கிரன் பார்வை இருந்தா பிருகுமங்கல யோகமும், சந்திரன் சேர்க்க சந்திரன் பார்வை இருந்தா சந்திரமங்கல யோகமும் செயல்படும். அதுல வந்து வளர்பிறை சந்திரனோடு சேர்க்கை பெறும் பொழுதுதான் சந்திரமங்கல யோகம் அதி அற்புதமாக செயல்படும். இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க சுக்கிரன் செவ்வாய் இணைவு பெற்று பிருகுமங்கல யோகமும் பூர்ண சந்திரனின் பார்வையை பெற்று சந்திரமங்கல யோகமும் இந்த ஜாதகத்துல பரிபூர்ணமா இருக்கு. ஆனாலும் செவ்வாய் திசை வேலை செய்யல. 2007 செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகுது. 2007 டு 2014 வரையும் செவ்வாய் திசை இந்த ஜாதகம் இருக்கு. இப்ப இந்த ஜாதகருக்கு 2007 டு 14 வந்த செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு பலன் தரல. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையை பெற்று, அதாவது பௌர்ணமிக்கு முத நாள் சதுர்த்தசி திதியில பெரிய கார்த்திகைக்கு முத நாள் பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தனக்கு பிடிச்ச வீட்டுல சந்திரன் ஒளி பொருந்தி, ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்து குரு பாக்குறாரு பாருங்க, தனுசு வீட்டுல ஆட்சி பெற்ற குரு வேற 5ஆம் பார்வையா பார்த்து அந்த சந்திரனை சுபப்படுத்துறாரு. அப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடி மேல வந்து ஒரு ரேஸ் பட்டு அந்த ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு சுப கிரகத்தை இன்னொரு சுப கிரகம் பார்க்குது. ஏற்கனவே பூர்ண சந்திரனாக மேஷ வீட்டுல தனக்கு பிடிச்ச வீட்டுல சந்திரன் உட்கார்ந்திருக்காரு. அவரை இன்னொரு சுபரான குரு பார்க்கும்போது அந்த சந்திரன் வந்து முழு நிறை சந்திரனாக இன்னும் ஒளி பொருந்திய நிலையில இருக்கிறார். அப்ப அந்த ஒளி கிரகமான சந்திரனை வியாழன் பார்த்து இன்னும் சுபப்படுத்துறாரு. அப்ப சந்திரன் அதிக சுபத்தன்மை அடைகிறாரு. அப்ப அவருக்கு பலம் அதிகமாகுது. ஏன்னா ஏற்கனவே அவர் உச்ச வீட்டை வரை நோக்கி போறாரு. அப்ப அவருடைய ஒளி வந்து பாருங்க செவ்வாய் மேலையும் சுக்கிரன் மேலையும் பட்டு அந்த செவ்வாய் சுக்கிரன் சுபத்துவம் பெற்று, அப்ப அங்க வந்து பாருங்க செவ்வாய் அதிக சுபத்துவம் அடைகிறாரு. சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேர்ந்து அவரை சுபத்துவப்படுத்தி சந்திரனோட ஒளியை வேற வாங்குறாரு. அது எப்படிப்பட்ட சந்திரன் பாருங்க, நல்ல ஒளி பொருந்திய நிலையில இருக்கிற சந்திரன். கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகைக்கு முத நாள் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்த அற்புதமான ஒரு ஜாதகம் இது. சதுர்த்தசி திதியில பிறந்திருக்கிறார். அந்த சந்திரனை குரு வேற பார்த்து அதிக சுபத்துவப்படுத்துறார். அப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாய் திசை ஏன் பலன் தரல? பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் வீடு துலாம். இவருக்கு 2007 இருந்து 2014 வரையும் செவ்வாய் திசை. அந்த 2007 இருந்து 2014 வரையும் பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு கோச்சாரப்படி அன்றைய கோச்சார நிலைப்படி சிம்ம ராசிக்கு சனி வந்திருந்தார். 2008 வந்து சிம்மத்துல சனி இருந்தார். அப்ப அந்த சனி என்ன பண்ணுவாரு, 3ஆம் பார்வையா துலாம் ராசியை பார்ப்பாரு. ஸோ 2008, 2009 இதெல்லாம் வந்து சிம்ம ராசியில சனி உட்கார்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். எந்த ராசியை? துலா ராசியை. அப்ப பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் சுக்கிரனை கோச்சார சனி தன் 3ஆம் பார்வையாக பார்த்து கெடுத்தார். இது முதல் விதி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதே சனி வந்து அடுத்து கன்னி ராசிக்கு வந்தாரு. இங்கிட்ட ராகு என்ன பண்ணிட்டாரு, விருச்சகத்துக்கு வந்துட்டாரு. ஸோ 2008, 2009 பாத்தீங்கன்னா சனி பகவான் சிம்மத்துல இருந்தார். அப்புறம் 10, 11 பாத்தீங்கன்னா கன்னிக்கு வந்துட்டாரு, கன்னி ராசிக்கு வந்துட்டாரு. ஸோ 2008, 2009 சிம்மம், 9 அப்புறம் 10, 11 பாத்தீங்கன்னா கன்னியில இருந்தாரு. அப்புறம் 2012, 13 பாத்தீங்கன்னா துலாம் ராசியில இருந்தார். அப்புறம் ராகு கேது வேற பாத்தீங்கன்னா துலா ராசியில 2013, 14 வருடங்கள் இருந்ததுனால இவங்களுக்கு செவ்வாய் திசை பலன் தரல. அப்ப சனியின் பார்வை இந்த துலா ராசிக்கு 3ஆம் பார்வையாக கிடைச்சது ஒரு குற்றம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனி கன்னி ராசிக்கு வந்திருந்தாரு. இங்கிட்டு ராகு வந்து விருச்சகத்துல வேற உட்கார்ந்து இருந்தாரு. இந்த ராகு விருச்சகத்துல உட்கார்ந்து இருந்தது சனி போய் கன்னியில உட்கார்ந்த வருடம் பாத்தீங்கன்னா 2010, 11 தான். சரிங்களா? 2010, 11, 12 தான் சனி கன்னியில இருக்கிறதும் இங்கிட்டு ராகு வந்து விருச்சகத்துல வந்ததும். அப்புறம் 13, 14 பாத்தீங்கன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து பாத்தீங்கன்னா துலாம்ல உட்காந்துருக்கும், கேது போய் மேஷ ராசியில உட்காந்துருக்கும். அப்ப ராசியும் ராசி வந்து சர்ப்ப கிரகங்களால் சனி தொடர்பால் ராசியும் அந்த என்ன சொல்ல ராசிக்கு அதிபதியும் பங்கப்படும் பொழுது கண்டிப்பா பலன் கிடைக்காது. அப்ப இதுதான் நாடி முறைப்படி நம்ம எடுக்கிற பலன். சோ நாடி முறைப்படி சுப கிரகங்களை வந்து கோச்சார சனியும் கோச்சார ராகுவும் பாத்தீங்கன்னா பிடிச்ச காரணத்தினால அந்த 7 வருஷ காலம் பலன் தரல சார். எப்படி பார்த்தாலும் சனியோட பார்வை சனி அந்த வீட்டை நோக்கி போறது. அதே போல அந்த ராசிக்கு முன்னாடி பின்னாடி பாவகிரகம் இருந்ததுன்னு சொல்லி அந்த துலா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து 12ஆம் இடத்துக்கு சனி வந்து துலா ராசிக்கு அந்த துலா ராசி மேல சனி வந்தது, துலா ராசிக்கு 2ல ராகு இருந்தது, துலா ராசி மேல ராகு இருந்ததெல்லாம் இந்த 2007க்கு மேல 14க்குள்ள அந்த 7 வருஷ காலம் தான் நாடி முறைப்படி துலா ராசிக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது செவ்வாய் திசை பலன் தரவில்லை.
இதுதான் இந்த ஜாதகத்தோட கண்டென்ட். சரிங்களா? நாடி முறைப்படி நம்ம பலன் எடுக்கிறது இதுதான். பிறந்த கால ஜாதகத்தையும் கோச்சார கிரகங்களையும் இணைத்து பலன் சொல்வது. சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நம்ம இப்படித்தான் ஜாதக பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல வர்ற என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. பதிவு சார்ந்த சந்தேகங்களுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.